வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டில் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய கிளாசிக் 350ல் தீபான் இன்ஜினில் இருக்கக்கூடிய சாண்ட் டெசர்ட் ஸ்டோம் சொல்லுவாங்க சிக்னல்ஸ் மாடல். இந்த வண்டி தான் 2024 லாஸ்ட்டு வண்டி. சூப்பராக இருக்குது. புது வண்டி, புது வண்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. வண்டி காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன்லேருந்து பாருங்கள். அப்படியே அந்த டயரில் இருக்க அந்த முள்ளு கூட இன்னும் அப்படியே தேயில, அந்தளவுக்கு அப்படியே இருக்குது. மறுகாடு ஏதோ சின்ன டேமேஜ் ஸ்க்ராச்சஸ் உள்ளே ஏற்றும்போது இறக்குற போது அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. வண்டி ஹெட்லைட் டூமு அப்புறம் அப்படியே அருமையாக இருக்குது. அப்படியே புது வண்டி மாதிரி இருக்குது. எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லை வண்டியில். நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட் அந்த டிஸ்க் ஏபிஎஸ் அந்த கிட்டில் கூட எதுவும் அழுக்கு கூட இல்லை. அந்தளவுக்கு தெளிவாக வச்சுருக்காரு கஸ்டமர். புது வண்டியாக வச்சுருக்காங்க. அப்படியே இருக்குது, பக்காவாக இருக்குது வண்டி. இந்த பம்பரில் தான் லைட்டாக ஒரு இடத்துல அழுக்கு ஊட்டி இருக்குது. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் கூட ராயல் என்ஃபீல்டு கம்பெனிலேயும் பம்பர் வாங்கி போட்டிருக்காரு. இந்த எம்பளம்லாம் இருப்பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டி. இன்ஜின்லாம் பாருங்கள், ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லை. ஒரு சின்ன ஏதாவது ஆயில் வெடிஞ்சு ஏதோ செஞ்ச மாதிரி ஏதாவது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லை. டேமேஜ் சூப்பராக வச்சுருக்காரு கஸ்டமர். பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸ்க்ராச்சஸ் ஏதாவது டேங்கில் மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்களே பாருங்கள், அப்படியே புதுசாக ஷோரூம்லேயே நிப்பாட்டி வச்ச மாதிரி வச்சுருக்காரு கஸ்டமர். அவ்வளோ அருமையாக இருக்குது. கம்பெனிலேருந்து வந்து அதே லெதர் சீட் கவர் அருமையாக இருக்குது. அந்த சிக்னல்ஸ் அப்படின்ற எம்பளமும் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வர சைலன்ஸர் தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணல. நீட்டாக ரியர் டிஸ்க் அசம்பிளி, எந்த ஒரு சின்ன டேமேஜோ எந்த உதவும் அப்படியே நீட்டாக இருக்குது. புது வண்டியுமே இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், அதில் இருக்க அந்த முழு கூட அதுலேயுமே வாங்கினேன். அப்படியே சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையாக. ஏன் 60 நம்பரு PW2567 உத்தமபாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. தேனி டிஸ்ட்ரிக்டில் உத்தமபாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. நீங்களே பாருங்கள், போக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கல் கோட்டலை. அந்தளவுக்கு நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கஸ்டமர். உண்மையிலே 4000 கிலோமீட்டர் ஓடினவர் கொஞ்சம் கூட அழுகையெல்லாம் ஊட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அங்கங்கே ஏதாவது வச்சிருப்பாங்க பொங்கல்லாம் செய்யாமல், ஆனால் நீட்டாக வச்சுருக்காங்க கஸ்டமர். உண்மையிலேயே தெளிவாக இருக்கும் வண்டி. பாருங்கள், நம்ம வாங்கிட்டு எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. ஒரே ஒரு வேலை எக்ஸ்ட்ரானா ஒரு டேங்க் கவர் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம வச்சு பாதுகாப்பு பண்ணுவோமான்றது டவுட்டு தான் வண்டியில். இங்கே பாருங்கள், மீட்டர்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா 4060 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரிஜினல் ஓட்டால் தான். நீங்கள் பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. சிக்னல்ஸோட எம்பளமாக இருக்கும், அதோட நம்பர் சரி நம்பர் எல்லாமே பாருங்கள். அவ்வளோ அருமையாக வச்சு மெயின்டைன் பண்ணுற கஸ்டமர். புது வண்டி தான். புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த டைப்பில் இந்த கலரில், முக்கியமாக இந்த கலரில் வண்டி வர்றதில்லை. இப்போ வேறு கலர் மாற்றிட்டாங்க. இந்த கலரு ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் இன்னொரு க்ரீன் கலர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஷேடாவாக ரெண்டுமே அங்கங்கே பாதியாக இருக்கிற மாதிரி கலராக மிக்ஸ் பண்ணி தேமோப்ளாச் கலரில் தான் வருது. இந்த கலரில் இப்போ வர்றதில்லை வண்டி. இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கலரில் நம்ம எதிர்பார்க்கணும்னா பழைய வண்டியை வாங்கி ஆகணும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. இந்த கலரில் சிங்கிள் கலரில் வரதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம வாங்கி எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. அப்படியே என்ன சொல்லுதுன்னா, அந்த டேங்க் கவர் ஒன்று தான் போடணும். அந்த டேங்க் கவருமே நாங்களே கூட கவர்மெண்ட் பண்ண போட்டு தரோம். வேறு எந்த வேலையும் பார்க்க தேவையில்லை. அப்படியே எடுத்துக்கிற வண்டி தான், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓடிக்கிற வண்டி தான் நம்ம ஹோட்டலில் நம்ம வீட்டில் வச்சு. இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் நம்மளோட கம்பெனி நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்கும் புது வண்டி என்ன விலையோ ஷோரூமில் விசாரிச்சுட்டு வாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 50,000 உரசு தரோம். பில் ரேட்லேருந்து 50,000 உரசு தரோம். மொத்தமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4 மாதம் வண்டி. 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 உரசு தரோம். ஷோரூமில் என்ன விலையோ விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.